السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நற்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னால், பெரியவர்களை கண்ணியப்படுத்துவோம் என்பது இன்றைய தலைப்பு. நான் தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னால் சில முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். முக்கியமான ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டிய பதில் இது. ஒரு சகோதரர் கேட்டார், இன்னைக்கு 17வது நாளா பற்றியலாம், இந்த நாள் இந்த நாள் 17வது, அது இரவு இல்லையா, இன்றைய இரவு 17வது இரவு. அதனால இன்னைக்கு பத்ரு சஹாபாக்களுக்காக யாசின் ஓதணுமா, பல பள்ளிகளில் ஓதுறாங்கள அப்படின்னு கேட்டாங்க. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அதாவது பத்ரு போர் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பத்ரு போர் எப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் ஹிஜ்ரி 2. எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி 2ல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வஃபாத் ஆனாங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரி 11ல். புரியுச்சா? அப்போ பத்ரு போர் ஹிஜ்ரி 2ல் நடந்து ஏறக்குறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் ஹயாத்தா இருந்தாங்க? 9 வருஷம் ஹயாத்தா இருந்திருக்கிறாங்க. பத்ரு போர் ரமலான் மாசத்தில் தான் நடந்தது. பத்ரு போர் இந்த 17 தான் நடந்தது. அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்ன இங்கே அப்படின்னு சொன்னால், பத்ரில் பெரிய வெற்றி, சஹாபாக்களுக்கு பெரிய ஒரு வெற்றி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பெரிய ஒரு வெற்றியாக இருந்தாலும் ஏறக்குறைய 16 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பத்ரு போரில் எத்தனை சஹாபாக்கள்? 16 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஷஹீதுகளுக்காக நம்ம வருஷம் இந்த மாதிரி ஃபாத்திஹா ஓதணுமா, வருஷம் யாசின் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் மார்க்கத்தில் அப்படி இல்லை. இது சுன்னத்து இல்லை. சுன்னத்து இல்லை என்று சொல்வதை விட இது என்னது? பித்அத்து. குல்லு பித்அத்தின் வலாலா. ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் உங்களை எங்கே தள்ளிவிடும்? நரகத்திலே தள்ளிவிடும் என்று தெளிவாக ஹதீஸ் இருக்குது. ஏன் இது பித்அத்து என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போரை சந்திச்சாங்கல்ல, ஹிஜ்ரி 2ல் சந்திச்சாங்கல்ல. ஹிஜ்ரி 3ல் ரமலான் மாதம் வந்திருக்காதா? வந்திருக்கும்ல. 17வது ராவு வந்திருக்காதா? வந்திருக்கும்ல. ஹிஜ்ரி 3ல் வந்திருக்கும், ஹிஜ்ரி 4ல் வந்துருச்சு, 5ல் வந்துச்சு, 10 வரை வந்துச்சுல. அந்த 9 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 3ல் ரமலான் மாதம் 17. இன்னைக்கு தான் பத்ரு போர் சந்திச்சோம், 16 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க, வாங்க யாசின் ஓதுவோம் அப்படின்னு ஓதுனாங்களா? இல்லையே. ரசூல்லா அப்படி ஓதுன மாதிரி எந்த ஆதாரமும் கிடையாது. புரிஞ்சா? குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வரலாற்று கிதாபுகள்லையோ எங்கேயுமே இல்லை. அப்ப ரசூலுல்லாவே செய்யல அப்படின்னு சொன்னா இவங்க செய்யறாங்க பத்தியெல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? இது ரசூலுல்லாவுக்கு தெரியல, இவங்க அதை விட ஜாஸ்தியா படிச்சுட்டாங்க. இப்படி நான் சொல்லல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லா செய்யாத ஒன்றை எவர் செய்கிறாரோ, பித்அத் பண்ணுகிறாரோ, அவர் நபிகள் நாயகத்தின் மீது அவதூறு சுமத்துகிறார். 2 அவதூறு சுமத்துகிறார். முதல் அவதூறு என்ன என்று சொன்னால், அந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு தெரியலை என்று சொல்கிறார். சரியா? முதல் அவதூறு, ரசூலுல்லாவுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிச்சு என்று அவர் நம்புகிறார். அல்லது என்ன செய்கிறார் என்று சொன்னால்,
ரசூலுல்லாவுக்கு தெரியும், தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க என்று அவதூறு சொல்கிறார். யார் இந்த ரெண்டு அவதூறு அல்லது ரெண்டில் ஒன்றை சொல்கிறாரோ அவர் யாராகவே இருக்க முடியாது, ஒரு முஸ்லிமாவே இருக்க முடியாது. என நான் சொல்லவில்லை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்றாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப 9 வருஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, இந்த மாதிரி ரமலான் மாசம் வந்துருச்சு, 17 வந்துருச்சு, பத்ர் சஹாபாக்களுக்கு வாங்க யாசின் ஓதுவோம் அப்படின்னு ரசூலுல்லாவே செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க யாரு செய்யறதுக்கு? நீங்க செஞ்சாது என்ன மார்க்கத்தில் வழிகேடு, பிதஅத்து, பாவம், நரகத்துக்கு போறதுக்கு அதுவே காரணமா இருந்தறேன் என்பது முதல் கேள்விக்குரிய செய்தி. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஹாஃபிஸா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அழகா ஓதுவார். மாஷா அல்லாஹ் அவருடைய அந்த மனப்பாடம் அல்லாஹ் அவருக்கு இன்னும் அருள் புரியணும், அவருடைய மனப்பாட சக்தியை அதிகப்படுத்தணும், அவருடைய நாவன்மைய அந்த குரல் வளத்தை அல்லாஹ் அதிகமாக தரணும், எல்லா வகையான ரிசுக்கு, எல்லா வகையான பரக்கத்து, எல்லா வகையிலையும் அவருக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தட்டு. மாஷா அல்லாஹ் அழகா ஓதுறார். அதுல கடைசி 8ஆம் ரக்காத்துல பாத்தீங்களாக்க, 8ஆம் ரக்காத்துல என்ன ஓதுனாரு, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனாரு. பல பேருக்கு இல்ல டவுட் இருக்குது, ஏன் திடீர்னு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறாரு, நம்ம 29 ஓத போறோம், அப்பதானே குர்ஆனை முடிப்போம், அப்போல ஓதுவோம், திடீர்னு ஏன் இதுக்கு முந்தி ஓதிருக்கிறாரு, இன்னைக்கு ஓதுனாரு, என்கிட்ட பல பேர் இதுக்கு முந்தி ஓதுனார்ல அப்பவே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எதுக்கு அவர் ஓதுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 காரணம். சரியா, நான் அவர்கிட்ட காரணம்லாம் கேட்கல, நான் சொல்றேன். சரியா, அதுக்கு 2 காரணம். முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 14வது ஜுஸ் ஆரம்பிச்சாரு, கரெக்டா 14 ஜுஸ முடிச்சார். புரிஞ்சா, கரெக்டா இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் ஆரம்பிச்சாரா, 17 ஆரம்பிச்சாரா. அவர் 7வது ரக்காத்துடைய கடைசிலைய எதை முடிச்சிட்டாரு, 17ஆம் ரக்காத்தை, 8ஆம் ரக்காத்தை, 17வது ஜுஸுவை எந்த ரக்காத்துல முடிச்சிட்டாரு, 7வது ரக்காத்திலே முடிச்சிட்டாரு. அப்ப ஒரு ரக்காத்து பாக்கி இருக்கா இல்லையா, அந்த ஒரு ரக்காத்துக்கு அவர் எதை ஓத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா 18வது ஜுஸுவை கதாஃபலஹல் இருக்கு பத்தியில அதை ஓத ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப அதை 18வது ராவு நாளைக்கு தானே, நாளைக்கு ஓதிக்கலாமே அப்படின்னு இந்த 8ஆம் ரக்காத்துல என்ன பண்ணாரு, சின்ன சூறாவை ஓதி இருக்கிறாரு. இது முதல் காரணம். ரெண்டாவது நீங்க கேட்கலாம், ஏன் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதினாரு, வேற சூறா ஓதிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் ஓதிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவை ரொம்ப நேசிச்சாங்க. அந்த சூறா குர்ஆனில் 3ல் ஒரு பகுதிக்கு சமம், குர்ஆனின் 3ல் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொன்னார்கள். மட்டுமல்லாமல் ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹ் இமாமா போட்டாங்கல்ல, அந்த இமாம் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதி போட்டு ருக்கூக்கு போறதுக்கு முன்னால எதை ஓதுவாரு, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிப்புட்டு என்ன செய்வாரு, அவர் ருக்கூக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்ப சஹாபாக்களுக்கு சந்தேகம், மத்த அல்ஹம்து சூரா ஓதுறாரு, வேற சூரா ஓதிப்புட்டு ருக்கூக்கு முன்னால எதை ஓதிட்டு போவாரு, குல் ஹுவல்லாஹ் தான் ஓதிட்டு போவாரு அப்படின்னு செஞ்சாரு. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்யறாரு அப்படின்னாங்க. அவரை கூப்பிட்டு யாப்பா இப்படி செய்யறான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த சூரா தௌஹீதை சொல்கிறது, குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையமற்றவன், லம் யலித் அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலத் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் எதுவுமே இல்லை என்ற இந்த ஏகத்துவத்தை சொல்கின்ற ஒரு சூறாவாக இருக்கிறது. எனவே இந்த சூறாவை நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த சூறாவை நேசிக்கிறார்களோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது. இந்த 2 அடிப்படையில் அவர் செய்திருக்க கூடும். சரியா, அப்புறம் நான் ஏன் விஷயத்துக்கு வந்துடுறேன். தலைப்பு என்ன, பெரியவங்களை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும், அது இன்றைய தலைப்பு. அதாவது பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்னு நிறைய ஹதீஸுகள் இருக்குது. நான் 2-3 ஹதீஸுகளை மட்டும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, புகாரில ஒரு ஹதீஸ் வரும், 628வது ஹதீஸாக, 628வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த சஹாபாக்களோடு சேர்ந்த சில பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட வெளியூர்லேருந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, தங்குறாங்க, தங்கி மார்க்கத்தை கத்துக்கிறாங்க. எவ்வளவு நாட்கள் தங்கினார்கள் என்று சொன்னால்
20 நாட்கள் அந்த வெளியூர் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கூடவே 20 நாட்கள் இருந்து 20 நாட்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அந்த சஹாபாக்களுக்கு வந்து குடும்பத்தை தேடுது, குடும்பத்தை தேடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. 21ஆம் நாள் வந்து எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பிவிடணும் என்ற முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு ஊருக்கு அனுப்புறாங்கல்ல, ஊருக்கு அனுப்புகிற போது அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதா ஹதரத்தி ஸலாத்து ஃபல்யுஅத்தின் லக்கும் அஹதுக்கும் வலியுஅம்மின் அக்பருக்கும். நீங்க ஊருக்கு போயிருங்க, ஊருக்கு போய் நீங்க என்ன இல்மு படிச்சீங்களோ இந்த இல்ம என்ன செய்யுங்க உங்க ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மக்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு சொன்னார்கள். என் அருமை சஹாபாக்களே, தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஃபல்யுஅத்தின் லக்கும், உங்கள் ஒருவர் என்ன செய்யட்டும், அதான் தொழுகையுடைய வக்து வந்துருச்சாக்க உங்கள உள்ள ஒருத்தர் அதான் சொல்லட்டும். அதான் சொல்லிட்டு யார் தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் வலியு அம்மிக்கு வலியு அம்மாக்கும் அக்பருக்கும், யார் உங்களில் வயதில் மூத்தவராக இருக்கிறாரோ கபீராக அக்பராக இருக்கிறாரோ அவரை என்ன செய்யட்டும் உங்கள தொலை வைக்கட்டும். தொலை வைக்கக்கூடிய இமாம் என்பது வந்து பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு கண்ணிய. பொதுவா தொலை வைக்கிறது வந்து யார் தொழு வைக்கணும்னு சொன்னா யாருக்கு அதிகமா குர்ஆன்ல மனப்பாடமா இருக்குதோ அவர் தான் என்ன செய்யணும், அவர் தான் தொழு வைக்கணும். அப்படி வேற ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்படி சொல்லும் போது தான் சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரா சொல்லலாம் நாங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 10 பேரும் ஹாஃபிஸாக்கள், புரிஞ்சா 10 பேரும் ஹாஃபிஸாக்கள்னு சொன்னா அப்ப யார் தொழு வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க குர்ஆன்ல யாருக்கு அதிகமா மனப்பாடமா இருக்குதோ அவங்க தொழு வைக்கட்டேன். எல்லாருமே ஹாஃபிஸாக்கள் என்று சொன்னால் யார் தொழு வைக்கணும், அந்த ஹாஃபிஸாக்கள்ல யாருக்கு வயசு அதிகமா இருக்குதோ அவருக்கு அந்த கண்ணியத்தை கொடுங்க, அவர் தொழு வைக்கட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இமாமத் பண்ணக்கூடிய பணி இருக்கு பத்தியலா, அது ஒரு கண்ணியமிக்க ஒரு பணி. அந்த கண்ணியமிக்க பணியை வந்து யார் வயதுல மூத்தவங்களோ அதே சமயத்தில் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செஞ்சவங்களோ அவங்களுக்கு கொடுங்க என்று சொன்னால் அப்ப பெரியவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து முதல் ஆதாரம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதே இமாம் புகாரி அவர்களே 246வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கனவுகள் எல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய வஹி. அந்த கனவுல அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா, ஒரு மிஸ்வாக்கு குச்சியை வச்சு பல்லு தேய்க்கிறாங்க. மிஸ்வாக்கு குச்சியை வச்சு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே 2 பேர் வர்றாங்க. 2 பேரும் அந்த மிஸ்வாக்கு குச்சியை தாங்க தாங்க அவர் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. கேட்டா ரசூலுல்லாஹ் அந்த குச்சியை யாருக்கு கொடுக்க விரும்புறாங்கன்னு சொன்னா, யாருக்கு கொடுக்க விரும்புறாங்க, யார் 2 பேரில் சிறியவராக இருக்கிறாரோ, யார் 2 பேர், அப்படிதான் ஹதீஸ் எப்படி இருக்குது, யார் 2 பேரில் சிறியவராக இருக்கிறாரோ அவருக்கு கொடுக்க முயற்சிக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, கப்பீர் கப்பீர், யார் பெரியவரோ அவருக்கு கொடுங்கள், யார் பெரியவரோ அவருக்கு கொடுங்கள், அந்த பெரியவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஃபதஃபஅதுஹு இலல் அக்பரி மின்ஹுமா, அந்த 2 பேரில் யார் பெரியவராக இருந்தாரோ அவருக்கு நான் என்ன செஞ்சேன், அந்த மிஸ்வாக் குச்சியை கொடுத்தேன். அப்படி இது ரசூலுல்லாஹ் கண்ட கனவாக இருந்தாலே இது என்ன வஹி என்ற காரணத்தால அப்ப ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு முதல்ல கொடுக்கணும், யார் வயசுல மூத்தவங்களோ யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முதல்ல கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஒரு சபையில உட்கார்ந்துக்கிறோம், சபையில உட்கார்ந்து பேசும்போது முதல்ல யாரை பேச அனுமதிக்கணும்னு சொன்னா யாரை பேச அனுமதிக்கணும், யாரு பெரியவங்களோ யாரு வயசுல மூத்தவங்கள, ஏன்னா அதுக்குங்கிற ஒரு தகுதி இருக்குல்ல, அவங்க இல்மு அவங்க அனுபவம் அவங்க பக்குவம் அதெல்லாம் இருக்குல்ல. அதனால சின்ன பிள்ளைங்களை பேச விடுவதை விட யாருக்கு முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யாரு உள்ளதிலே வயசுல மூத்தவங்களோ அந்த மாதிரி பெரியவங்களுக்கு தான் பேச வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6144வது ஹதீஸாக, புரிஞ்சா எல்லாம் கரெக்டா எடுத்து பார்த்துக்கிறேன். மாஷா அல்லாஹ், நான் நம்பர்லாம் தப்பா சொல்ற முடியாது, எல்லாம் கையில போன் வச்சிருக்குது, எல்லாம் கண்ணில் சக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால 6144வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட இல்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. கேள்வி கேட்டு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க.
அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூல்லா, சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, என் அருமை சஹாபாக்கள, ஒரு மரம் இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் இலைகள் என்ன செய்யாது, உதிரவே உதிராது. புரிஞ்சா? ஒரு மரம் இருக்கிறது, அது இலைகள் உதிராத ஒரு மரமாக இருக்கிறது, அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு யார் கேட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. அப்படின்னு கேட்ட உடனேயுமே அந்த மரம் பேரீச்ச மரம் அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த மரம் பேரீச்ச மரம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த சபையில இப்னு உமர்ங்கிற சஹாபி மட்டும் இல்ல, பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரை பார்க்கறாங்கன்னு சொன்னா, இப்னு உமர் நினைக்கிறாரு நமக்கு பதில் தெரியும் சொல்லலாமா அப்படின்னு பார்த்து நினைச்சாரு. ஆனா பக்கத்துல பார்க்கறாரு, அவங்க வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. புரியுச்சா? இந்த கேள்விக்கு வாப்பாவே சும்மா அமைதியா இருக்கும் போது நம்ம எப்படி முந்துறது யோசிக்கிறாரு. அப்புறம் பார்க்கறாரு, வாப்பாவுக்கு மேல பெரியவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சபையில் இருக்கிறாங்க. வாப்பாவே சும்மா இருக்கிறாங்க, வாப்பாவை விட பெரியவங்க அபூபக்கர் சித்திக் எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம சின்ன புள்ள நம்ம எப்படி முந்துறது என்று பதில் தெரிந்தும் என்ன செஞ்சாங்க, பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி நஹலா, அது எந்த மரம் என்று சொன்னால் பேரித்த மரம். பேரித்த மரம் தான் இலை உதிராத மரமாக இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த சபை முடிஞ்சு வெளியே வரும்போது மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உமர் சொன்னாங்க, வாப்பா ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்டாங்கல்ல, எனக்கு அது பேரிச்ச மரம்னு தெரியும், என் மனசுல பட்டுச்சு சொல்லாம நினைச்சேன், ஆனா நான் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க வாப்பாட்ட. வாப்பா சொல்லுவாங்க, ஏப்பா நீ சொல்லிருக்கலாமப்பா, நீ சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே. நமக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? நம்ம புள்ள கேள்விக்கு நல்லா பதில் சொன்னா சந்தோஷமா இருக்குமில்ல? அது மாதிரி சொல்றாங்க, நீ சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன்கிட்ட சொன்னாங்க. மகன் சொன்னாங்க, வாப்பா நான் எதுக்கு சொல்லலைன்னு சொன்னா தெரியும், நான் உங்களை பார்த்தே நீங்க அமைதியா இருந்தீங்க, அபூபக்கர் சித்திக்கை பார்த்து அவங்களும் அமைதியா இருந்தாங்க, உங்களை மாதிரி பெரியவங்களே அமைதியா இருக்கும் போது நான் எப்படி முந்துறது என்று நான் அமைதி காத்தேன் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. இதுவும் சுன்னா. இது என்னது? சுன்னா. அப்ப பெரியவங்க இருக்கும் போது அவருக்கு அந்த சஹாபிக்கு பதில் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சும் அமைதி காத்தாங்கன்னு சொன்னா, முதல்ல பெரியவங்க பேசட்டேன், பெரியவங்க பதில் சொல்லட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் வயசுல மூத்தவங்களோ அவங்கள பேச அனுமதிக்கணும், அந்த கண்ணியத்தை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு பொருளை கொடுப்பதா இருந்தாலும் பெரியவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? தொலை வைக்க சொல்லுவதா இருந்தாலும் யாரை செய்யணும்? பெரியவங்கன்னா குர்ஆன் நல்லா ஓத தெரியணும், மனப்பாடமா இருக்கணும், அந்த மாதிரி பெரியவங்களை சொல்லணும். அது மாதிரி பேச ஒரு பதில் சொல்லுவதா இருந்தாலும் முதல்ல பெரியவங்க நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கண்ணே. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ஒரு சபையில் ஏதோ பிரச்சனைன்னு வைங்களேன், பிரச்சனையில் ஏதோ பிரச்சனை சொல்றாங்க, 10 பேர் வர்றாங்கன்னு வைங்களேன், 10 பேர்ல முதல்ல யாரை பேச விடணும்? யாரு பெரியவங்களோ யார் வயசுல மூத்தவங்களோ அவங்க தான் முதல்ல பேசணும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க அப்புறம் தான் பேசணும். அப்படித்தான் ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸை அதே இமாம் புகாரி அவர்களே தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7192 ஏன் நம்பரை நிறுத்தி சொல்றேன், அப்பதான் மனசுல சக்குன்னு பதியும், நீங்க கரெக்டா எடுக்க முடியும். 7192வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சபையில பேசுறதுக்கும் பெரியவங்களை தான் முதல்ல அனுமதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ். 2 சஹாபாக்கள் ஹைபருக்கு போறாங்க. ஒரு சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி முஹையிசா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாங்கிற சஹாபி முஹையிசாங்கிற சஹாபி எங்க போறாங்க? வறுமையின் காரணத்தால் அவங்க ஹைபருக்கு போய், ஹைபர்ல நிறைய பேரிச்சம் தோட்டமெல்லாம் இருக்குது, அங்கே போய் பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வரலாம் கொண்டு வரலாம் என்கிற எண்ணத்தில் அந்த 2 சஹாபாக்கள் போறாங்க. 2 சஹாபாக்கள் போனா ஹைபருக்கு போயிட்டாங்க. போன பிறகு பார்த்தீங்களாக்க முஹையிசாங்கிற சஹாபி பார்க்கறாங்க, கூட அப்துல்லாவை காணங்கும் போது அவர் தேடி பார்க்கிறாரு. கடைசியில் அவருக்கு செய்தி கிடைக்கிறது, அப்துல்லா பின் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று செய்தி கிடைக்கிறது. கூட சஹாபி காணா போயிட்டாரு. அவர் என்னவாயிட்டாரு? யாரோ ஒருத்தரா. அங்க நிறைய யூத மக்கள் இருக்கிறாங்க. அங்க யார் இருக்கிறது? ஹைபர்ல யூதர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அப்துல்லாங்கிற சஹாபி கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கிற ஊர்ஜிதமான செய்தி அவருக்கு கிடைக்கிறது. இவர் அந்த யூத மக்கள்கிட்ட சொன்னாரு,
நீங்க தான் அவரை கொலை செஞ்சிருப்பீங்க என்று அவர் சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்க அவரை கொலை செய்யவே இல்லை என்று அவர்களும் மறுத்து விட்டார்கள். அப்படின்னு மறுத்தவனையுமே இந்த முஹையிஸா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வருவாங்க. மதீனாவுக்கு வந்து அவருடைய அண்ணன், இந்த சஹாபியுடைய அண்ணன் இருப்பாரு, அவர் பேர் வந்து ஹுவைஸா. அவர் பேர் என்ன? ஹுவைஸா ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய அண்ணன்? முஹையிஸாவுடைய அண்ணன். அப்துல்லா மௌத்தா போயிட்டாரு. இந்த முஹையிஸாங்கிற சஹாபி ஹயாத்தா இருந்தார்ல, அவருக்கு அண்ணன் ஹுவைஸா. புரிஞ்சா? இந்த ஹுவைஸாவை அண்ணனை போய் பார்க்கறாரு. அண்ணன்ட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி அவர் யாரோ கொல்லப்பட்டார் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அண்ணன் சொல்லிவிட்டு அப்துல்லா மௌத்தா பண்ணார்ல, அப்துல்லாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் அப்துல் ரஹ்மான். சரியா? இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இந்த முஹையிஸா ஹுவைஸா வாயில உங்களுக்கு வராது. அப்ப அப்துல்லாவுடைய அண்ணன் அப்துல் ரஹ்மான் இருந்தார் பத்தியலா, அவர்கிட்ட போய் இந்த முஹையிஸாங்கிற சஹாபி இந்த மாதிரி உங்க தம்பி வந்து கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு இந்த 3 சஹாபாக்களும் சேர்ந்து, எந்த 3 சஹாபாக்கள்? முஹையிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய அண்ணன் ஹுவைஸா ரலியல்லாஹு அன்ஹு, கொலை செய்யப்பட்டாரே அப்துல்லா, அவருடைய அண்ணன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த செய்தியை சொல்ல போறாங்க. அப்படி சொல்ல போகிற போது இந்த சம்பந்தப்பட்ட முஹையிஸா வந்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். தம்பி என்ன பண்றாரு? முதல்ல தம்பிக்காரரு பேச ஆரம்பிக்கிறார். அண்ணனை வச்சுக்கிட்டு அண்ணன் பேசுறதுக்கு முன்னால தம்பி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப தம்பி பேச ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் அந்த சபையில 3 பேரை பார்க்கறாங்க. 3 பேர்ல இவர் தான் வயசுல மூத்தவர், இவர் அண்ணன், இவர் தம்பி, அவர் அதுக்கு கீழே உள்ளவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தம்பி பேச ஆரம்பிச்சோன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கப்பீர் கப்பீர், பெரியவருக்கு அனுமதி கொடுங்கள், பெரியவர் பேசட்டும், யுருதி சின்ன வயசை வச்சு என்ன செய்யட்டேன், பெரியவரை பேசட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே தம்பி என்ன பண்ணாரு? பேச்சை நிறுத்திக்கிட்டாரு. அண்ணன் சொன்னாரு. அதுக்கு பிறகு இந்த தம்பிக்காரரும் தன்னுடைய கருத்துக்களை சொன்னாரு. மூத்தா போனார்ல, அவருடைய அண்ணன் சொன்னாரு. எல்லாரும் சொன்ன பிறகு அப்புறம் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த மக்கள்கிட்ட கேட்டா நாங்க அல்லாஹ் மேல சத்தியமா என்ன செய்யல, கொலை செய்யல அப்படின்னு சொல்லிவிட்டு யூத மக்கள் சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட கேட்டாங்க, நீ அல்லாஹ் மேல சத்தியமா அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் சொன்னாரு, என்னால சத்தியம் பண்ணிலாம் சொல்ல முடியும், கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா அவங்க தான் கொலை செஞ்சிருக்க கூடும், ஒரு யூகமா அப்படின்னு சொன்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, யூகத்தை வச்சுலாம் நம்ம முடிவு எடுக்க முடியாது, தண்டிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இஸ்லாமிய அரசு உங்களுக்கு வந்து அந்த நஷ்ட ஈடாக 100 ஒட்டகங்களை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தம்பிக்கு அண்ணனுடைய ஈட்டு தொகையாக 100 ஒட்டகங்களை நஷ்ட ஈடாக கொடுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பெரியவங்களுக்கு தான் பேச முன்னுரிமை இருக்கிறது, முதல்ல அனுமதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் சான்று. அப்ப பெரியவங்க என்பது அது வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வியில் மூத்தவராக இருந்தாலும் சரி, புரிஞ்சா? அந்த மாதிரியான வயசில் மூத்தவர் மாத்திரம் அல்ல. உதாரணமா ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட பேச்சு வருதுன்னு வைங்களேன். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும். மார்க்க சம்பந்தப்பட்ட செய்தியா இருக்குது, முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? யார் அந்த மார்க்கத்தை படித்தவரோ அவர்கிட்ட போய் கேட்கணும். அப்ப ஒன்னே அவருடைய வயசையும் பார்க்கணும். முதல்ல என்ன செய்யணும்? அவருடைய வயசையும் பார்க்கணும். அதோடு சேர்த்து அந்த துறையுடைய இல்மு என்ன என்று பார்த்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப வயதுக்கும் மதிப்பு இருக்கிறது, அது மாதிரி கல்விக்கும் என்ன இருக்கிறது? மதிப்பு இருக்கிறது. யார் உங்களுடைய ஆசிரியர்களோ, யார் உஸ்தாதுகளோ அவங்க என்ன செய்யணும்? மதிக்கணும். உஸ்தாதுகளை மதிச்சா தான் கல்வி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்களாக்க நம்ம சமுதாயம் தான் உஸ்தாதுகளை மதிக்காத சமுதாயம். ஓப்பனா சொல்ல போனீங்களாக்க மாற்று மத மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது ஹிந்து சகோதரர்கள் அவங்களெல்லாம் குருகளை வந்து அந்த அளவுக்கு மதிச்சுக்கிறாங்க. நானே அனுபவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய அதிகாரிகளை அந்த உஸ்தாது, அந்த குரு அப்படின்னு சொன்னா அந்த குரு பக்தி இருக்கு பாருங்க, அந்த குருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், குருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அது இந்து சமுதாய மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. நானே அனுபவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் முஸ்லிம்கள்ட்ட இல்லை என்பதையும் நானே அனுபவிச்சுக்கிறேன். புரிஞ்சா? நம்மள்கிட்ட எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஹல்லி வள்ளி தான். என்ன அந்த ஹல்லி வள்ளி ஸ்டைலில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி போறதுனால தான் அல்லாஹ் நம்மளை ஹல்லி வள்ளி ஆக்கிடுறான். புரிஞ்சா? நம்ம கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தா, அதனால பாருங்களேன், அதான் காசு பணத்தை வைங்க. உதாரணமா ஒருத்தர் ஒரு சார், ஒரு டீச்சர் பிசிக்ஸ் நடத்துறான்னு வைங்களேன், ஒரு டியூஷனுக்கு அனுப்பி விடுறீங்க.
வருஷத்துக்கு எவ்வளோ கேட்பாங்க? ஒரு பேச்சுக்கு ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாங்க, 20,000 ரூபா பிள்ளைய ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு பிள்ளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20,000 ரூபா அப்படின்ட்டு. அதே அவங்க கரெக்ட் அதுக்கு மட்டும் இது மேக்ஸ் 20 கொடுக்கணும், பிசிக்ஸ் 20 கொடுக்கணும், அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்றாங்க. அதே பிள்ளைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, என் புள்ள அஜரத்து, என் புள்ள வந்து குர்ஆன் ஓதணும், வந்து வீட்டுக்கு வந்து இதுக்கு மட்டும் டியூஷன்ல போய் அலைஞ்சு போய் விடுவாரு. அந்த அம்மாவுக்கு 20,000 ரூபா கொடுப்பாரு. அஜரத்து அலைஞ்சு வீட்டுக்கு போவாரு. அவருக்கு அந்த காசை கொடுப்பாரா? அவருக்கு என்ன 2,000 ரூபா, இவருக்கு 2,000 ரூபா, அவருக்கு என்ன, அந்த அம்மாவுக்கு என்ன 20,000 ரூபா. ஏன் இப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா, இந்த 20,000 ரூபா கொடுத்து படிச்சா நாளைக்கு 20 லட்சம் சம்பாதிக்கலாம். எல்லாம் துனியாவுடைய கணக்குங்க, எல்லாம் துனியாவுடைய கணக்கு. துனியாவுடைய கணக்கை வச்சு 20,000 ரூபா கொடுத்து படிச்சா நாளைக்கு 20 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கணக்கு குர்ஆன் தானே அவர் பார்வையில், அவர் பார்வையில் குர்ஆன் தானே. இது என்ன, இதுக்கு இந்த 2,000 ரூபா போதும், இதை வச்சு என்ன கிடைக்க போகுது? அப்ப கிடைக்கிற துனியாவில் கிடைக்குது பத்தியலா, அதை தான் கணக்கு போறாரே தவிர ஆகிரத்தில் கிடைக்கும்ல அதுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குது, குர்ஆனுக்கே சேர்த்து மதிப்பு இல்லாமல் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே வயதில் மூத்தவர்களுக்கு, கல்வியில் மூத்தவர்களுக்கு யார் மூலமா நம்ம பொருளாதாரம் வாங்கியிருக்கிறோமோ, அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கிறாங்களோ, இது மாதிரியான மக்களை கண்ணியப்படுத்துவது நம்ம மேல என்ன கட்டாயமான கடமை என்பதை புரிந்து கொண்டு, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற மக்களை மதிச்சாங்களோ கண்ணியப்படுத்தினாங்களோ, அது போன்று கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.